வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதான் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 இயருக்கான ஜிகே கிளாஸஸ் தான் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு ஜிகேல இன்னைக்கு எத்தனாவது கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 18வது கிளாஸ். ஸோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 17 கிளாஸ் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தஞ்சாவூர் பால சரஸ்வதி வாஸ் நவுன் ஃபார் விச் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்? ஓகே, அதாவது தஞ்சை பால சரஸ்வதி எந்த பாரம்பரிய நடன வடிவத்திற்காக அறியப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஓகேவா? ஸோ நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்னென்னா, இப்போ வந்து டான்சஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு டான்சஸ்லையுமே வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க. ஸோ அதுக்கு எப்படி புகழ்பெற்றவங்களாக இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டான்ஸஸை அதிகமாக ஆடி அதனால் வந்து பல அவார்டுகளும் பெற்றிருக்கிறதுனால அவங்க அதில் புகழ்பெற்றவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் அப்படிப்பட்டவங்கள தான் இங்கே வந்து கொஸ்டின்ஸாகவும் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் வந்து இந்த தஞ்சாவூர் பால சரஸ்வதி அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இவங்க எந்த டான்சஸில் புகழ்பெற்றவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் 1ல் பிகு, ஆப்ஷன் 2ல் பரதநாட்டியம், அண்ட் ஆப்ஷன் 3ல் மணிப்புரி, அண்ட் ஆப்ஷன் 4ல் ஒடிசி. ஓகே, ஸோ இதில் தஞ்சாவூர் பால சரஸ்வதி அப்படிங்கிறவங்க இருக்காங்களா, இவங்க எந்த டான்ஸஸில் எந்த கிளாசிக்கல் டான்ஸில் புகழ்பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க பரதநாட்டியம். ஓகே, ஸோ இந்த பரதநாட்டியம்ங்கிறது வந்து பார்த்தீங்க தமிழ்நாட்டுடைய ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். இது எல்லாருமே தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேங்க. இப்போது இந்த தஞ்சை பால சரஸ்வதி இருக்காங்களே, அது போக இவங்க பரதநாட்டியம் புகழ்பெற்றவங்க. மிச்சம் இருக்க டான்ஸர்ஸ் இருக்கலாம். இப்போ பரதநாட்டியங்கிறது தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற நடனம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொன்னேன், அப்படி தானே? எஸ். அதே மாதிரி இப்போ பிகுன்னு இருக்குது, அதேமாதிரி மணிப்புரின்னு இருக்குது, ஒடிசி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அஸ்ஸாம் மாநிலம் இருக்குல்ல, அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ். ஓகேவா? ஆனால் அஸ்ஸாம் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்திரியான்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அஸ்ஸாம் மாநிலத்துடைய கிளாசிக்கல் டான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சத்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த மணிப்புரி இருக்குல்ல, மணிப்புரி வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூருடைய கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மணிப்புரிங்கிறது மணிப்பூருடைய கிளாசிக்கல் டான்ஸ் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒடிசி இருக்குல்ல, ஒடிசிங்கிறது வந்து ஒடிசாவுடைய கிளாசிக்கல் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? ஏன்னா இப்போ பிகுங்கிறது மட்டும் வந்துன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆடக்கூடிய இன்னொரு டான்ஸ். ஆனால் அந்த இது வந்து ரொம்பவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் புகழ்பெற்ற ஒரு டான்ஸாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதில் நம்ம வந்து தஞ்சை பால சரஸ்வதி அப்படிங்கிறவங்க எந்த டான்ஸில் புகழ்பெற்றவங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்கிறதுல மற்ற இதெல்லாம் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்த நடனம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following rivers form the largest river system of Rajasthan? ஓகே, இங்கே பின்வரும் நதிகளில் எது ராஜஸ்தானின் மிகப்பெரிய நதி அமைப்பை உருவாக்குகிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் நிறைய திருப்பி கேட்டிருக்காங்க. இது ஜியாகிரஃபியில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்போது இந்த லார்ஜஸ்ட் ரிவர் சிஸ்டம் ஆஃப் ராஜஸ்தான் மாநிலத்துடைய லார்ஜஸ்ட் மிகப்பெரிய நதி அமைப்பை கொண்டது எந்த நதி உருவாக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் 1ல் கிருஷ்ணா, ஆப்ஷன் 2ல் நர்மதா, ஆப்ஷன் 3ல் தபதி. ஓகேவா? ஆப்ஷன் 4ல் வந்து லூனி அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் ராஜஸ்தானில் மிகப்பெரிய நதி அமைப்பை உருவாக்கக்கூடியது எதுனா ஆப்ஷன் 4ல் இருக்குல்ல, அது லூனி தான். ஓகே, இந்த லூனி ரிவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜஸ்தானில் மிகப்பெரிய நதி அமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நதியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது ஜியாகிரஃபியில் நிறைய ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஹியூமன் பீயிங்ஸ் த ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் இஸ் காயில்ட் அண்ட் இஸ் அபவுட் டேஷ் மீட்டர்ஸ் லாங். அதாவது மனிதர்களில் சிறுகுடல் சுருண்டது, அதாவது இந்த சிறுகுடல் சுருள் இருக்குல்ல மற்றும் சுமார் டேஷ் மீட்டர் நீளம் கொண்டது அப்படி மாதிரி கேட்குறேன். அதாவது சிறுகுடல் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின்ஸாக கேட்குறான். சரிங்களா? அப்போது இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1.5. ஓகேவா? அதே மாதிரி ஆப்ஷன் 2ல் வந்து 3 to 3.5 மீட்டர்ஸ், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து 2 to 2.5 மீட்டர்ஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து 7 to 7.5 மீட்டர்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த ஸ்மால் இன்சிடென்ட்ஸ், அதாவது இந்த சிறுகுடல் சொல்லப்படக்கூடியது வந்து எத்தனை எவ்வளோ மீட்டர் நீளம் கொண்டது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 to 7.5 அந்த மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் அளவு வந்து கொண்டது. ஓகேவா?
ஸோ அப்போ அதனால் இதில் கரெக்டானது ஆன்சர் வந்து இந்த 7 to 7.5 மீட்டர் அப்படிங்கிறது ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. ஓகேவா? அப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து ஆப்ஷன் 4ல் உள்ளது தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த சிறுவுடலை பற்றி இந்த கொஸ்டின்ஸுமே நிறைய திருப்பி கேட்டிருக்காங்க, அதனால் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து சயின்ஸில் கேட்கப்படக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, who among the following was the first athlete to represent India in fencing at the Tokyo Olympic 2020? ஓகேவா? அதாவது இங்கே 2020 டோக்கியோ ஒலிம்பிக் இருக்குது. ஒலிம்பிக்கில் ஃபென்சிங் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் தடகள வீரர் யார் அப்படி மாதிரி கேட்குறாங்க. 2020 டோக்கியோ ஒலிம்பிக் பார்த்தீங்கன்னா 2021 தான் நடந்துச்சு. அது வந்து டோக்கியோவில் நடந்துச்சு. ஸோ இந்த டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங்காக வந்து முதல்ல பங்கேற்ற ஃபென்சிங் ஸ்போர்ட்ஸுக்காக முதல்ல பங்கேற்ற முதல் தடகள வீரர் யார் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதிதி அசோக், ஆப்ஷன் 2ல் பிடி உஷா, அண்ட் ஆப்ஷன் 3ல் பவானி தேவி, அண்ட் ஆப்ஷன் 4ல் பிவி சிந்து. இங்கே 2021 டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஃபென்சிங் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸுக்காக இந்தியா சார்பில் வந்து முதல் தடகள வீரராக வந்து யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்க பவானி தேவி தான். இவங்க தான் வந்து இந்த ஃபென்சிங் வீரராகவும் வந்து இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபென்சிங் வீராங்கனையாக இருக்க இந்த பவானி தேவி தான் வந்து 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வந்து ஃபென்சிங் விளையாட்டுக்காக இந்தியா சார்பில் வந்து பங்கேற்றவர்களாக தான் இருக்காங்க. முதல்ல இந்த ஸ்போர்ட்ஸில் முதல் தடகள வீராங்கனையாக வந்து இந்த பவானி தேவி அப்படிங்கிறவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து இப்போ பிடி உஷாருங்கிறவங்க வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் இருக்குல்ல, அதோடைய தலைவராக வந்து தற்போதைக்கு இருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸு லாஸ்ட் இயர்லேயுமே கேட்டிருந்தாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் இயர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போவுமே வந்து இந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ அதனால் பிடி உஷாங்கிறவங்க ஆல்ரெடி வந்து அத்லெட் பிளேயர் தான். ஸோ அவங்க இப்போதைக்கு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய தலைவராக வந்து நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து முதல் பெண் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட தலைவராகவும் வந்து நியமனம் பண்ணிட்ட முதல் பெண் தலைவராகவும் இந்த பிடி உஷா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். அதிதி அசோக் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிவி சிந்து அப்படிங்கிறவங்களும் வந்து அவங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பிவி சிந்தையும் அதிதி அசோக் அப்படிங்கிறவங்க என்னென்ன எந்த ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்குறவங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி உங்களை 2 பேரை பற்றி சொல்லியிருக்கேன் கிளாஸஸில். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ ஃபார்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் விச் ப்ரொவைட் ஸ்மால் லோன்ஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டு புவர் அண்ட் லோ இன்கம் ஹவுஸ் ஹோல்டர் இஸ் கால்ட் டேஷ். ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறிய கடன்கள் மற்றும் பிற நிதி சேவைகளை வழங்கும் நிதி சேவையின் ஒரு வடிவம் டேஷ்னு அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அதை புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ என்னடா அது கொஸ்டின்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்கே, இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் உங்களுக்கே வேணாம். ஸோ மறுபடியும் ஒரு தடவைக்கு உங்களுக்கு தமிழில் படிக்கும்போது புரிஞ்சிச்சு அப்படின்னா சிம்பிள் தான். ஸோ கீழே இருக்க ஆப்ஷன்ஸை பார்த்து எது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் படிக்கலாம். இப்போ ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட, ஓகே, ஸோ ஏழை மற்றும் நடுத்தர அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறிய கடன்கள், சின்ன லோன்ஸ் இருக்குல்ல, அதான் சிறிய கடன்கள் மற்றும் பிற நிதி சேவைகள் வழங்கும் நிதி சேவையின் ஒரு வடிவம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அங்கே ஆப்ஷன்ஸில் மைக்ரோ ஃபைனான்ஸ் நுண்நிதி, அண்ட் ஆப்ஷன் 2ல் கமர்ஷியல் மார்டேஜ், அண்ட் ஆப்ஷன் 3 அதாவது வணிக அடமானம், அண்ட் ஆப்ஷன் 3ல் வந்து இன்வைஸ் ஃபினான்சிங் அதாவது விலைப்பட்டியல் நிதி, அண்ட் ஆப்ஷன் 4ல் வந்து பர்சனல் ஃபைனான்ஸ் தனிப்பட்ட நிதி, அதாவது தனிநபர் கடன் கூட சொல்லலாம். தனிப்பட்ட ரைட், அது கூட கரெக்டு தான். ஓகே, தனிநபர் ஃபினான்ஸ் நிதின்னு கூட சொல்லலாம். பட் இங்கே வந்து ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து ஏற்படக்கூடிய சின்ன கடன் பிரச்சனைகள் வந்து இது பண்ணுறதுக்கு அந்த இதை வந்து என்ன பேரில் அழைப்பாங்கன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் சொல்லுவாங்க. மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னா நுண்ணிதின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1ல் இருக்கல இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் வரும். ஏன்னா நுண்ணிதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தான் ஏழை மற்றும் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு சிறிய கடன்கள் மற்றும் பிற நிதி சேவைகளை வழங்கும் நிதி சேவையின் ஒரு வடிவம் நுண்ணிதி. அதாவது இப்போ மைக்ரோ ஃபைனான்ஸுங்கிறது மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ நுண்ணிதி கடன்கள் இதெல்லாம் வந்து சின்ன பேங்க்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரியான பேங்க்ஸ்லேருந்து கொடுப்பாங்களா, ஒரு நேம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த அந்த மாதிரி கொடுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு நேம் வச்சு கடன் கொடுத்து அதுக்கப்புறம் வசூல் பண்ணுறாங்களா, அதுக்கு பேர் தான் நுண்ணிதி. ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் 1ல் இருக்கிறது தான் இதில் கரெக்டான ஒரு ஆன்சரமாகவே இதுக்கு வரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா?
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, which of the following are also called the amphibians of the plant kingdom. ஓகே, அதாவது என்னன்னா பின்வருவனவற்றில் தாவர ராஜ்யத்தின் ஆம்பியன்ஸ் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஓகே, ஆப்ஷன் 1ல டெரிட்டோபைட்டுகள், ஆப்ஷன் 2ல தாலோபைட்டிஸ், அண்ட் ஆப்ஷன் 3ல ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ், அண்ட் ஆப்ஷன் 4ல ப்ரையோபைட்டிஸ். இதில் இந்த பிளான்ட் கிங்டம் ஆம்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பிளான்ட் கிங்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 இருக்குல்ல, ஆப்ஷன் 4ல் இருக்க ப்ரையோபைட்டிஸ். ஓகே, இந்த ப்ரையோபைட்டிஸ்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு பேரில் வந்து ஆம்பியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அழைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரையோபைட்டுகளோட பிளான்ட் கிங்டத்தை தான் ஆம்பியன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு பேரில் அழைக்கப்படுறதுனால இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படி இது வந்து சயின்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இது இந்த அனிமல் கிங்டம் அண்ட் பிளான்ட் கிங்டம் இது ரெண்டை வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் வேறு எதுவும் சோர்ஸ் வச்சுருந்தாலும் சரி, நம்மளோட கிளாஸஸுமே நிறைய கொஸ்டின்ஸ் இந்த அனிமல் கிங்டம் பிளான்ட் கிங்டம் பற்றி வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் டீச் பண்ணிக்கிட்டே தான் வரும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இதை நோட் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷன் பார்க்கும்பொழுது இந்த சயின்ஸில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸோட கலெக்ஷனுமே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நோட் பண்ணி படிங்க அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா புத்தா அட்டைனட் என்லைட்மெண்ட் அட் டேஷ், அதாவது புத்தர் டேஷில் ஞானம் பெற்றார் அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின்ஸ். புத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து ஞானம் பெற்றார், அதான் என்லைட்மெண்ட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்கிறாங்க. என்லைட்மெண்ட் அட் டேஷ். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல வாரணாசி, ஆப்ஷன் 2ல புத்தகயா, ஆப்ஷன் 3ல குஷினரா, ஆப்ஷன் 4ல பாடலிபுத்ரா. இதில் புத்தர் வந்து எந்த இடத்துல ஞானம் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 இருக்குல்ல, இங்கே தான், அதாவது புத்தகயா இருக்குல்ல, புத்தகயாங்கிறது இல்லை தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் பெறாரு. அப்போ புத்தர் புத்தகயாவில் ஞானம் பெற்றார் அப்படிங்கிறது தான் இதில் சரியான ஒரு ஆன்சர். தெரியுதுங்களா? ஸோ புத்தா அட்டைனட் என்லைட்மெண்ட் அட் புத்தகயா இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இவர் குஷிநகரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிறந்திருப்பா? குஷிநகரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிறந்திருப்பா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதுவுமே நான் நிறைய ட்ரிப்பு சொல்லியிருக்கேன். குஷிநகரில் யார் பிறந்தா, யார் வந்து எங்கே என்லைட்மெண்ட் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கிறேங்க. வாரணாசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டெம்பிள் இருக்குது அப்படின்னா காசி விஸ்வநாதர் டெம்பிள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெம்பிள். ஏன்னா இதையுமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ வாரணாசியில் காசி விஸ்வநாதர் டெம்பிள் வந்து இருக்குது. ஓகே, அதே மாதிரி வந்து பாடலிபுத்ராவில் 2வது புத்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஓகே, செகண்ட் புத்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்கும் அப்படின்னா பாடலிபுத்ராவில் நடக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் குஷிநகரால் யார் பிறந்திருப்பா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அன்ஃபினிஷ்ட் எ மெமோர் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் டேஷ். இங்கே அன்ஃபினிஷ்டு எ மெமோர் என்பது டேஷின் சுயசரிதை அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன்ஸில் யார் யார் பேர் வந்திருக்கு? ஆப்ஷன்ஸ் 1ல பிரியங்கா சோப்ரா ஜோனஸ், ஆப்ஷன் 2ல தீபிகா படுகோன், அண்ட் ஆப்ஷன் 3ல கரீனா கபூர், அண்ட் ஆப்ஷன் 4ல ஆலியா பட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதில் இந்த அன்ஃபினிஷ்டு எ மெமோர் என்பது டேஷின் சுயசரிதை, யாருடைய சுயசரிதை நூல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் கரெக்டான ஆன்சர் பிரியங்கா சோப்ரா ஜோனஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா இவங்களோட இந்த பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் அப்படிங்கிறவங்களுடைய சுயசரிதை நூல் தான் இந்த அன்ஃபினிஷ்டு எ மெமோர். ஓகே, ஸோ அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். என்ன அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸஸ்லையுமே புக்கை வச்சு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கொண்டு வந்துக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்றாவது கிளாஸஸில் மிஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்க கிளாஸஸ் எல்லாத்துலேயும் புக்கு கொஸ்டின்ஸ் ஒரு கொஸ்டின்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி புக்ஸை வந்து ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை தான் அவங்க திரும்ப திரும்ப கேட்கலாம். இதெல்லாம் நிறையா ட்ரிப்பு கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த புக்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா நீங்கள் எந்த ஷிஃப்ட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல்லு, ஓகே, சிஹெச்எஸ்எல்லு அன்ட்டு எம்டிஎஸ்ஸு எந்த எக்ஸாம் பண்ணினாலுமே ஒரு ஆல் ஷிஃப்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இந்த புக்கை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த புக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் கண்டிப்பாக
நம்ம கொடுக்கக்கூடிய திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அதனால் இப்படி கொண்டு வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டனாலுமே வசதியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, which of the following festival is celebrated when the annual harvest take place in Assam? ஓகே, அப்போ என்னன்னா, அஸ்ஸாமில் ஆண்டு அறுவடை நடைபெறும் போது பின்வரும் திருவிழாக்களில் எது கொண்டாடப்படுகிறது? அப்போ கரெக்டான ஆன்சர்ஸ் என்னவா இருக்கலாம்? ஆப்ஷன் 1ல லோரி, ஆப்ஷன் 2ல பொங்கல், அண்ட் ஆப்ஷன் 3ல மங் பிகு, அண்ட் ஆப்ஷன் 4ல மகர விளக்கு அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்களா? இதில் இந்த ஆனுவல் ஹார்வெஸ்டிங், அதாவது அஸ்ஸாம் மாநிலத்துடைய ஆனுவல் ஹார்வெஸ்டிங், இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் கொண்டாடுவோமா, அதே மாதிரி தான். ஓகேவா? இப்போ ஆனுவல் ஹார்வெஸ்டிங், அதாவது அறுவடை திருவிழாங்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தோட அறுவடை திருவிழா அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க இங்கே கொஸ்டின்ஸ். இங்கே லோரி, பொங்கல், மங்பிகு அன்ட்டு மகர விளக்குலாம் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்டாக இருக்க ஆன்சராக இருக்கும் அப்படின்னா, அஸ்ஸாம் மாநிலத்துடைய அறுவடை அப்படிங்கிற திருவிழா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 3ல இருக்க மங்பிகு தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா அஸ்ஸாம் மாநில இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸில் போய் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். பிகுங்கிறது அஸ்ஸாம் மாநிலத்தில் கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு இது. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மக் பிகு அப்படிங்கிறது ஒரு டைப், 3 டைப்பு பிகு கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் மக் பிகு அப்படிங்கிறது வந்து அறுவடை திருவிழா, அறுவடை நடைபெறும்ல, ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலாக வந்து கொண்டாடப்படக்கூடியது. அப்போது இப்போ நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பொங்கலுங்கிறது இருக்கா, பொங்கலுங்கிறது தமிழ்நாட்டிலுடைய அறுவடை திருவிழா. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லப்பட்டது. அது எக்ஸாம்பிளாகவே சொன்னேன், அதே ஆப்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் மகர விளக்குங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே கொண்டாடப்படக்கூடியதுன்னா கேரளாவில். ஓகே, ஸோ கேரளாவில் கொண்டாடப்படக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 கொண்டு வருவாங்க. எங்கே சபரிமலை. ஓகே, சபரிமலையில் வந்து கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து மகர விளக்கு பூஜை சொல்லுவாங்க. அதை லோரிங்கிறது வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் தான். ஓகேவா? ஸோ இது ஒவ்வொரு மாநிலத்துலேயும் ஒவ்வொரு பேரில் அழைப்பாங்க. இது வந்து இந்த குஜராத் பகுதியில் வந்து லோரி அப்படிங்கிற மாதிரி பேரில் வந்து இந்த பொங்கல் இது ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. இந்த லோரிங்கிறதுமே வந்து ஜனவரி மாதம் தான் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதில் இருக்க எல்லாமே வந்து ஜனவரி மந்தில் தான் செலிப்ரேட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம இப்போது இந்த கொஸ்டின்ஸில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஒரு டான்ஸ் படித்தோம். இப்போ வந்து ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம். ஒரு டான்ஸு, ஒரு ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக கேட்பாங்க. அது எல்லா செட்லையுமே கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் டு பி த 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர்? பின்வருவனவற்றில் எது பொருளின் 5வது நிலையை கருதப்படுகிறது? ஆப்ஷன் 1ல போஸ்ட் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், ஆப்ஷன் 2ல பிளாஸ்மா, ஆப்ஷன் 3ல சாலிட், அண்ட் ஆப்ஷன் 4ல கேஸ். அதாவது போஸ்ட் ஐன்ஸ்டீன் மின்தேக்கி, பிளாஸ்மா, திட, வாயு. ஓகே, ஸோ இதில் பொருளின் 5வது நிலையை கருதப்படுவது, இப்போ வந்து ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது 3 நிலைன்னு சொல்லுவது தான் நமக்கு காமனாகவே தெரியும். அப்படி தானே? ஸோ அதை தாண்டி வந்து ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதுக்கு 5 நிலை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா திட. ஓகேவா? தமிழில் திட, திரவ, அதுக்கு முன்னாடி திண்ம அப்படி கூட சொல்லலாம். திண்ம, திட, அது ரெண்டுமே ஒன்று தானோ. திட, திரவ, வாயு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்டு ஸ்டேஜ், அண்ட் 4th ஸ்டேஜ் வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா. ஓகே, இது 4th ஸ்டேஜ். அண்ட் 5th ஸ்டேஜ் தான் இப்போ நம்ம கேட்டிருக்கான். 5th ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் கொடுத்துருக்காங்களா, இந்த போஸ்ட் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட், அதுதான். அதாவது போஸ்ட் ஐன்ஸ்டீன் மின்தேக்கி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதுதான் பார்த்தீங்கன்னா 5வது நிலை, பொருளின் 5வது நிலை. இங்கே ஆப்ஷன்ஸ் 4ல் இருக்குல்ல, இதுதான் பொருளின் 5வது நிலை. அப்போது இங்கே திடங்கிறது ஃபஸ்ட்டு, வாயுங்கிறது 3வது சொல்லலாம், பிளாஸ்மாங்கிறது 4வது, 5வது இங்கே இருக்குது, அண்ட் திரவ அப்படிங்கிறது தான் 2வது நிலை அப்படிங்கிறத நம்ம இதில் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ இங்கே ஒரு பொருளின் 5வது நிலையாக கருதப்படுவது எதுனா போஸ்ட் ஐன்ஸ்டீன் மின்தேக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. போஸ்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. போஸ்ட் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் ஒரு பொருளுடைய 5th ஸ்டேட் ஆஃப் மேட்டர். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு என்ன திட, செகண்டு திரவ, தேர்டு வந்து வாயு, 4th பிளாஸ்மா, அண்ட் 5th போஸ்ட் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் சொன்னால் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாஸ்கோ ட காமா டியா போர்த்துகீஸ் எக்ஸ்ப்ளோரர் கம் டு இந்தியா இன் டேஷ். வாஸ்கோ ட காமா ஒரு போர்த்துகீசிய ஆய்வாளர்
டேஷில் இந்தியாவிற்கு வந்தார். சரிங்களா? வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறவர் ஒரு போர்ச்சுகீஸ் ஆய்வாளர். இவர் இந்தியாவுக்கு எப்போ வந்தார் அப்படிங்கிறத இங்கே கேட்குறாங்க. ஆப்ஷன் 1ல் 1496 அண்ட் ஆப்ஷன் 2ல் வந்து 1495 498 அண்ட் ஆப்ஷன் 3ல் 1495 அண்ட் ஆப்ஷன் 4ல் 1497 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதில் வாஸ்கோ ட காமா ஒரு போர்ச்சுகீஸ் ஆய்வாளராக இந்தியாவிற்கு எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1498 வருவார். இந்த ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஓகே, 1498 அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டானது. வாஸ்கோ ட காமா ஒரு போர்ச்சுகீஸ் ஆய்வாளராக 1498 இந்தியாவிற்கு வந்தார் அப்படிங்கிறது சரியான ஒரு ஆன்சர். ஸோ இதில் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க, நிறையா ட்ரிப்பும் கேட்டிருக்காங்க, அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேங்க. ஸோ போர்ச்சுகீசியர்களை பற்றி படிக்கும்பொழுதுனா முதல்ல இந்தியாவிற்கு வந்தவர்களும் இவங்க தான், லாஸ்ட்டாக போனவங்களும் பார்த்திங்கன்னா இவங்க தான். சரிங்களா? லாஸ்ட்டாக 1961 வந்து போயிடுவாங்க. வரும்பொழுது 1498 அந்த காலகட்டத்தில் வந்துடுவாங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இது எக்ஸாமினேஷன்ஸாக எப்போ வந்தாங்க எப்போ போனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதில் யார் வந்தாங்கிறது இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி எப்படி கேட்கலான்னா 1498 போர்ச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரராக இந்தியாவுக்கு வந்தவர் யார் அப்படி மாதிரி கேட்கலாம். அப்போதைக்கு நம்ம வாஸ்கோ ட காமா அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக இருக்கும். யார் வந்தா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், எப்போ வந்தாங்கங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், எந்த நாட்டுக்காரராக வந்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வாஸ்கோ ட காமா போர்ச்சுகீசிய பயணி இந்தியாவுக்கு 1498 இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரி கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டெலகிராம், ஓகே, டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் ரெண்டுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. டெலகிராமில் ஃப்ரீ டெஸ்ட் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் அது அப்லோட் பண்ணப்பட்டுரும். அதனால் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கான இது எக்ஸாம் ரிலேட்டான அப்டேட்டுகள் மற்றும் டெய்லி கிளாஸஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அங்கேயும் இமீடியட்டாக கிடச்சிரும். ஸோ நீங்களால் சேனல் வந்து பார்க்க முடியனாலும் ஸோ அங்கேயே உங்களுக்கு லிங்க் கிடைக்கிறனால நீங்கள் டேரெக்டாக வந்து நம்ம வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட முடியும். ஸோ அதனால் உங்களோட டவுட்டுகள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க, கண்டிப்பாக அதுதான் பதிலளிக்கப்படும். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.